முறுக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ் எஸ் ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், நானும் அம்மாவும் தான் வந்து முறுக்கு எடுத்து முடிக்க போகிறோம். அதுதான் ஃபினிஷ். அப்புறம் வந்து நம்ம சுழியம் ரெடி பண்ணணும். அதனாலே வந்து எடுத்துரும். மலை மாதிரி குமிஞ்சிருக்குன்னா இதை எப்படி வைக்கிறது? கீழே விழுவாதாமா? கீழே விழுவாத மாதிரி தான் வைக்கணும். ஏமா விழுந்துட்டுனா என்ன பண்ணுறது? வைக்கல. ஓகே, இது எல்லாத்தையும் எடுத்துடலாமா? ஆ, ஏன் கம்மி பண்ணிட்டீங்க கேஸை? ஓகே, சாமியெல்லாம் வந்து கும்பிட்டாச்சு. சீக்கிரமாக பண்ணி நான் வந்து வேலையாக இருந்தனால எல்லாம் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோட வந்து இதுதான் என்னோட தீபாவளி ட்ரெஸ். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. நான் போய் சாப்பிட போகிறேன். சாமி கும்பிட்டு வந்து வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் வந்து என்னாச்சுன்னா பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் வேலையாக இருந்தனால எல்லாம் எடுக்க முடியல. அதனால் வந்து நான் வரத்துக்கு முன்னாடியே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து தொட்டு சாமி கும்பிட்டேன். ஸோ அதனால் வந்து இது எடுக்க முடியல. ஸோ அதனால அவுட்லுக். ஸோ ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க, டேடி கிளம்பிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து ஹாப்பி தீபாவளி. டாட்டா. ம், இருக்கா 9:30. என்ன வச்சிருக்காங்க? இட்லி, அப்புறம் சுயம். அது என்ன முட்டை பலகாரமா? முறுக்கு. ஏமா எல்லாமே 2 வைக்கிறீங்க? எனக்கு வேண்டாம், நான் அப்புறமா சாப்பிட்றோமா. இட்லிக்கு சட்னி இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. நாட்டுக்கோழி குழம்பு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு காலையிலேயே. சட்னி வேண்டாம், அது நாட்டுக்கோழி குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. நான் வீடியோ எடுக்கலை. சாப்பிட்டதுக்கு தான் தோணுது, ஆஹா நாட்டுக்கோழி குழம்பு வீடியோ எடுக்கலையே, சாப்பிட்டது வீடியோ எடுக்கலையே அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் வந்து நான் மறந்துட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்கு. இங்கிட்ட நானும் மாமாவும் தான் சாப்பிட்டுட்ருக்கோம். அம்மா வந்து பரிமாறிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சாப்பிட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஸோ அக்காலாம் மிஸ்ஸிங். அக்கா ரொம்ப மிஸ் பண்ணுறேன். வந்து கொஞ்சம் டயர்டாக தோணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து நாங்கள் எடுத்த சாரீ வந்து வேர் பண்ணலை. ஏன்னா அவங்களால கொஞ்சம் டயர்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேர் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் வேர் பண்ண காட்டுறவங்களுக்கு. ஸோ நிறையா பேர் அலாப் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ஒரு மிஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா, போன வருஷம் உள்ள தீபாவளி ஃபங்க்ஷன் அப்படியே ஆப்போசிட் இந்த வாட்டி. போன வாட்டி பார்த்தீங்கன்னா அக்கா பையன் எல்லாருமே இருந்தாங்க. நான் ஆயுத பூஜைக்கு சொன்னது தான் அப்படியே சொல்கிறேன். எல்லாருமே இருந்தாங்க. அப்பா அம்மா எல்லாருமே வந்திருந்தாங்க. அதுதான் வந்து இந்த வாட்டி அப்படியே ஆப்போசிட்டு நீ இல்லாத ஒரு மாதிரி. ஸோ பரவாயில்ல, சீக்கிரம் முடிச்சிட்டு. நல்லா பார்த்தீங்கன்னா லேட் ஆகும். தீபாவளி ஃபங்க்ஷனாலே எல்லாரும் லேட் ஆகும். 10 மணி நேரம் தான் வந்து நாங்கள் வந்து சரிமையாக சாப்பிட்டுட்ருப்போம். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஆகிட்டு, எல்லாமே சீக்கிரமாக ஃபினிஷ் ஆகிட்டு. ஸோ அப்போ ரொம்ப ஒரு நல்லது நினைக்கிறேன். அதுதான். ஸோ எப்பவுமே வந்து இந்த மாதிரி டைம் வந்து புது ட்ரெஸ் போட்டிருப்போம். அதனால ரீல்ஸ் எடுப்போம். எங்களுக்கு மோஸ்ட்லி தான் வேலை. எங்கள் அக்கா அப்போல்லாம் ஊர்லேருந்து அக்கா வருவாங்க. எங்கள் அக்கா வரனால நாங்கள் வந்து மோஸ்ட்லி ரீல்ஸ் எடுப்போம். அதுதான் எனக்கு வேலை. அந்த மட்டும் வந்து இந்த ஒரு ரீல்ஸ் எதுவுமே எடுக்கலை. ஸோ நமக்கு இது ஒரு நியூ ட்ரெஸ் போட்டால் கண்டிப்பாக ரீல்ஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் ரீல்ஸ் பண்ணணும். அதுதான்.
ஸோ நான் வந்து அப்புறம் மாமா வந்திருக்காங்க, எங்கள் அம்மா தீபாவளிக்காக மாமா வந்திருக்காங்க. ஸோ நம்ம சேனலை வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் பக்கத்துக்கு பெல் ஐக்கன் வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போட ஃபர்ஸ்ட் தாவி குலைக்குது. எங்கள் அப்பா வைக்க போகிற ஃபஸ்ட்டு டபுள் ஷாட்டு எனக்கு திடீர்னா கொஞ்சம் பயம், நான் ஓடியே போயிடுறேன்.